கூறுகிறார்கள். தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து தருவதற்காக பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். அம்மா அவர்களை அனைவரின் சார்பாக அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கெல்லாம் சிறப்பாக துரிய தவம் நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குரு புகழ் வாழ்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய நிகழ்வினை தொடங்குவோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு இதுவும் கடந்து போகும். அடிக்கடி நம்ம கேட்டிருக்க ஒரு வார்த்தையாத்தான் இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையின் மகத்துவம் எப்படி தெரியுமா? நாம நம்ம வாழ்க்கைய திரும்பி பாருங்களேன். இதுல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு துரோகம், வந்ததெல்லாம் நிலைச்சு நின்றுச்சா? இல்ல, வந்ததெல்லாம் நம்மால கடந்து போயிட்டேதான் இருக்கும். அப்போ இது எதுவுமே நிலையானது இல்லை என்பது நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நண்பர்கள், உறவினர்கள், பகைவர்கள் இப்படி வந்தவங்க எல்லாம் நிலைச்சு இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. இதுதான் இயற்கை, எதுவுமே நிலையானது கிடையாது இங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் இதுவும் கடந்து போகும். வெற்றி வரும்போது சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும், ஏன்னா அதுவும் நிலையானது கிடையாது. அதே மாதிரிதான் தோல்வி வரும்போதும் சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும், இதுவும் நிலையானது கிடையாது, புது நம்பிக்கை மனசுல கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில துன்பமோ இன்பமோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாகவோ சம்பவமாகவோ நிகழ்வாகவோ வாழ்க்கையில குறுக்கிடும் போது, வாழ்க்கையில இன்பம் வரும்போது அளவுக்கு மீறி ஆடுவாங்க. அதாவது அவ்வளவு கையிலே பிடிக்க முடியாது, அப்படி இதா ஆணவமா இதா இருப்பாங்க. அது மாதிரி துக்கப்படும் போதும், அதாவது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க இல்ல, சீன் போடுறாங்க அப்படின்னு மாதிரி மேல 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 துக்கப்படுவாங்க. இன்னும் எப்படி துக்கப்படுறது, அத மற்றவங்க புரியும்படியா எப்படி துக்கப்படுத்துவத அப்படின்னு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி அழுவாச்சியா வருது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி அழுவாச்சியா வருவது
எப்ப ஏற்பாடு பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு. ரெண்டுமே நல்ல பழக்கம் இல்லைங்க. இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்? துன்பமும் வரத்தான் செய்யும், இன்பமும் வரதான் செய்யும். இப்ப எப்படி துன்பம் வருதோ அப்படிதாங்க இன்பமும் வரலாம். இன்னும் சொல்ல போனா இன்பத்தோட இன்னொரு பகுதி தான் துன்பமே. துன்பத்தோட இன்னொரு பகுதி தான் இன்பமே. இதத்தான் மகரிஷி அழகா சொல்வாங்க. இன்பமே அளவு முறை மீறி மாற துன்பமாய் வாரிவிடும் இயற்கை உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொல்லியிருப்பாங்க. இன்பமே அளவு முறை மீறி மாற துன்பமாய் மாறிவிடும் இயற்கை உண்மை. இதற்கு உதாரணம் கூட சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு ஜாங்கிரியை சாப்பிடுவோம் ஆசைப்படுறது. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும் இல்லையா? அதுலயும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்து நல்லா சாப்பிடுவோம். அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும், அது சாப்பிடுவோம். அப்புறம் அதே மனசுலயே இன்னொன்னு எடுத்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஆசைப்படும். சரின்னு இன்னொன்னு எடுத்து சாப்பிடுவோம். அதையும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கடுத்து இன்னொன்னு சாப்பிடலாமா அப்படின்னு தோணுனாலும் சாப்பிட முடியாது, தகட்ட ஆரம்பிச்சிடும், அப்படியே இதாயிடும். அதுக்கு மேல இன்னொன்னு சாப்பிட ஆரம்பிச்சா என்ன, அளவுக்கு மீறி அளவு போனோம்னா என்ன ஆகும்? உடம்புக்கு துன்பங்கள், சுகர் அதிகமாகும், ஏதாவது ஒரு கோளாறு ஒண்ணு, வாமிட் வந்துடும், தின வயிறு வலி வந்துடும், ஏதோ ஒண்ணுலயும் சுகர் கூடிரும். இப்படி நம்மளுக்கு உடம்புக்கு துன்பம் வந்துடும். இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. இன்பமே அளவு முறை மீறி மாற துன்பமாய் மாறிவிடும் இயற்கை உண்மை அப்படின்னு சொல்றாங்க. கிருபானந்த வாரியார் பேசும்போது சொல்லுவாரு, நான் உலகம் முழுவதும் சுத்தி இருக்கேன், நான் சுத்தி வந்திருக்கேன். யாராவது ஒருத்தர் ஒரு காகிதம் கொண்டாங்க, அதுல ஒரே ஒரு பக்கம் உள்ள காகிதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படி ஒரே ஒரு பக்கம் உள்ள காகிதம் உண்டா? காகிதத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு இல்லைங்களா? முன்பக்கம் பின்பக்கம்னு ரெண்டு பக்கம் உண்டு. அதே மாதிரி ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு பக்கம் உண்டு இல்லையா? இரவு பகல் உண்டு. அந்த மாதிரி ரெண்டு பக்கங்கள் உண்டு. அதான் அத சொல்றாரு. இரண்டு பக்கம் இல்லாத நாணயம் ஒன்று உண்டா? கிடையாது. அதுல காகிதத்திலும் முன்பக்கம் பின்பக்கம் இருக்கும். பின்பக்கமே இல்லாதது எந்த உண்டா? அதுவும் கிடையாது. ஆனா இரண்டு பக்கம் இருக்குங்கிறத உலகம் முழுக்க பார்த்ததுக்கு அப்புறமும் இன்பத்தை இன்பமாய் பெருசா நினைக்கிறாங்க, துன்பத்தை துன்பமாய் நினைக்கிறாங்க. புத்திசாலித்தனமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கருத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் எத்தனையோ இதிகாசங்கள், இலக்கியங்கள் எல்லாமே வந்தது. இப்போ ராமாயணத்தின் சாரமே என்னன்னு நினைக்கிறாங்க? ராமன் என்கிற ஒரு தெய்வ அவதாரம். அவர் என்ன சொல்லுது? அவர் இன்பத்திற்கு இன்பப்படவும் இல்லை, துன்பத்திற்கு துன்பப்படவும் இல்லை. பகவத்கீதையில ஒரு வார்த்தை என்னன்னா, ஸ்ததீத பிரக்யன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஸ்ததீத பிரக்யன் என்றால் தன்னை சமநிலையில் வைத்திருக்கிறவன். அதாவது இன்பத்திற்கு இன்பப்படாதவன், துன்பத்திற்கு துன்பப்படாதவன் அப்படிங்கிறதா பொருள். இதையதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுறாரு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்க. அதாவது துன்பத்திற்கு துன்பப்படாதவர்கள் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மகான்களும் ஞானிகளும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. யார் இன்பத்திற்கு இன்பப்படலையோ அவர்கள் துன்பத்திற்கு துன்பப்படவில்லை. இத எப்படி அர்த்தம் பண்ணி பார்த்தா, பூரணமாக வாழ்தல். அது என்ன பூரணமாக வாழ்தல் அப்படின்னா? முழுமையாக வாழ்தல். அதாவது எனக்கு சந்தோஷம் வரும்போதே தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு நாள் எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, இன்னும் ஏதோ ஒரு நாள் கஷ்டமும் வரப்போகுது, இதுக்கு நடுவுல இந்த இன்பம் வந்திருக்கு. அதுக்காக நான் ஏன் கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு நான் இருக்கணும்? அவசியம் கிடையாது. இந்த இன்பமும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி கஷ்டம் வரும்போது எதுக்கு நாம கஷ்டப்படணும்? எத்தனையோ தடவை சந்தோஷமான செய்தியும் வந்திருக்கு, இப்போ கஷ்டம் வந்திருக்கு, அவ்வளவுதான், வந்துட்டு போகுது. இதை நம்ம ஏத்துக்குவோமே. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது? ஏத்துக்காது. அதாவது நம்ம வழக்கமா எல்லாருமே சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசும்போதோ எல்லாம் இருக்கும்போதோ நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நான் ரொம்ப சிரிச்சுட்டேன்ப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன், இன்னைக்கு வீட்டுல போய் என்ன நடக்க போதோ தெரியல, ஒரே நைட் ஒரே
அழுகுதான் இன்னைக்கு வீட்டுக்கு போனா இருக்குது அப்படி சொல்லி நமக்கு அப்ப சொல்லுவோம், அதை கரெக்டா சொல்லுவோம். ஆனா அதை வந்து இதா நினைச்சுக்க மாட்டோம். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதே மாதிரி ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப ஒரு கவலை, ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம நினைக்க மாட்டோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கு. நம்ம அது அப்ப என்ன சொல்லுவோம், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருதோ, என்னையே ஏன் இப்படி படுத்துறாங்க, என்னைய தேடியே எல்லாம் வருது அப்படின்னு துன்பம் வரும்போது அப்படி சொல்லுவோம் நம்ம. அப்போ நம்ம புரிஞ்சு ரெண்டையும் நம்ம சமநிலையில எடுத்துக்கிறதே இல்லை. இப்ப பாருங்களேன், இப்ப உதாரணம் சொன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஊருக்கு போறோம், ரயில்வே ஸ்டேஷன் போறோம், போயிட்டோம் கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம போயிட்டோம், நம்ம கரெக்டா அந்த நேரத்துக்கு அங்க போயிருந்துட்டோம். ஆனா அந்த ட்ரெயின் 8 மணிக்கு வர வேண்டியது இன்னும் 2 மணி நேரம் தாமதமா தான் வரும் அப்படி சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவ்வளவுதான் வந்து உடனே கோவம் வந்துடும், ஏன்டா இப்படி பண்றாங்களோ, 8 மணிக்கு லேட்டா வந்தா நம்ம எப்ப கிளம்பி எப்ப போறது அப்படி சொல்லிட்டு அங்க போய் என் துறை ஆஃபீஸ்ல போய் சண்டை போடுறது என்ன, கேட்கறது என்ன, பேசுறது என்ன, வருத்தப்படுறது என்ன. அதாவது வருத்தப்பட்டு கோவப்பட்டு கவலைப்பட்டு பட்டு 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 என்ன பிரயோஜனம்? உடம்பையோ மனசையோ கெடுத்துக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? அதுக்கு பதிலா பொறுமையா இருந்தா அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு, இல்லைன்னா இந்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த நேரத்துல நம்ம அவசரப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஐயோ வருமோ வராதோ அப்படின்னு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? என்ன சொல்ல மாட்டோம். இப்ப ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்க. சாலமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாவும் இருக்கலாம். அந்த சாலமன் அரசரோட அவையில வந்து நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல ஒரு அமைச்சர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி. தன்னுடைய அறிவா அறிவு அறிவாளி தான் அப்படிங்கிறத ரொம்ப இடத்துல காட்டுவாரு. அது அரசருக்கு ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப ஒரு இதா எரிச்சலா கோபமாவும் வரும். ஆனா அவரோட உதவியும் இல்லாம அவரால இருக்கவும் முடியாது. ஏன்னா அவரு அந்த அமைச்சரோட உதவியும் தேவை, அவரோட அறிவு தேவையாவும் இருக்குது. ஆனாலும் அவருக்கு அதை பிடிக்கவும் இல்லை. என்னதான் செய்யணும், இவனை நல்லா இதை நோட்ஸ்கட் பண்ணணும், இவனை இங்க இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாம், கொடுத்து அவனை இது பண்ணா அவனை இது கொஞ்ச நாள் ஒதுக்கி வைக்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு 6 மாச காலம் உனக்கு அவகாசம் தர்றேன், நீ போய் எனக்கு ஒரு மாய மோதிரத்தை கொண்டு வா. அந்த மாய மோதிரமா அப்படின்னா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, அதுனா நான் வந்து சந்தோஷமா இருக்கும்போது அது வந்து துக்கத்தை காட்டணும், நான் துக்கமா இருக்கும்போது அது சந்தோஷத்தை காட்டணும், என்னோட நிலையில இருந்து அது மாத்தி காட்டுற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு மாய மோதிரத்தை நீ கொண்டு வரணும் அப்படி சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, இப்படி ஒரு மோதிரம் கிடையவும் கிடையாது, இவனுக்கு கிடைக்கவும் போறது இல்ல, எப்படியும் இவன் இல்ல அப்படிங்கிற நிலையில தான் வருவான், அதனால அவனை கொஞ்ச நாள் இப்படி வச்ச மாதிரி இருக்கும், நம்மளை தொந்தரவு பண்ணாம இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே போகுது. 6 மாத காலம் முடிய போற நேரம். அவரு அப்படியே ஐயோ இந்த 6 மாதம் முடிய போது அரசர் கேட்டிருக்காரு அப்படியே கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டே அவர் வந்து ஒரு இதுல பாதை இதுல நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு வயசான ஒருத்தர் பொருட்கள்லாம் வித்துட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் அப்படியே பாக்குறாரு, என்ன தம்பி ரொம்ப கவலையா போயிட்டு இருக்கீங்க, என்ன எதுன்னு கேட்கிறாரு. அப்போ அவரு சொல்றாரு, இந்த மாதிரி அரசர் வந்து கேட்டிருக்கிறாரு, ஒரு மாய மோதிரம், அது உங்கள்கிட்ட கிடைக்குமா இருக்குமா அப்படின்னு. மாய மோதிரமா அப்படின்னு ஒண்ணு உண்டா அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, சரி நான் தரேன்னு சொல்லி எல்லா பொருளை தேடி ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதுல ஒரு 3 வரி எழுதி இருக்கிறது, அவ்வளவுதான். அத வாங்குறாரு அந்த அமைச்சர், வாங்கிட்டு பாக்குறாரு. அந்த வரிகளை படிச்சோடனே அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ கவலையா இருந்தவருக்கு அந்த வரிகளை படிச்சோடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரி இதை கொண்டு அரசர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரசர்கிட்ட போறாரு அவைக்கு. அப்ப அரசர் வந்து என்ன சொல்றாரு, அவரை பார்த்தே, வாங்க அமைச்சரே, உங்களுக்கு என்ன மோதிரம் கிடைக்கலையா, எப்படி கிடைக்கும், அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற இதுல சந்தோஷத்துல இருக்கிறாரு. அப்போ அமைச்சர், இல்லைங்க அரசே, எனக்கு அந்த மோதிரம் கிடைச்சிருச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அரசர் கையில கொடுக்குறாரு. அந்த அரசரும் வியந்து பாரு இது கிடைச்சிருச்சா எப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டான்னு, இதுல ஒரு 3 வரி எழுதி இருக்கு, அதை படிச்சுக்க பாருங்க அப்படி சொல்லி கொடுத்துறாரு. அவரும் அதை வாங்கிட்டு அதை படிச்சு பாக்குறாரு. அதுல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கு. அதாவது
கொஞ்சம் நாள சந்தோஷமா இருந்தாரு, இவனுக்கு மோதிரம் கிடைக்காதுன்னு. இதுவும் கடந்து போகும்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் துக்கமாயிருது. ஐயோ, இவனுக்கு கையில எப்படியோ மாய மோதிரம் கழிச்சு தன்னுடைய அறிவாளித்தனத்தை காமிச்சுட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறம் நினைக்கிறாரு இதுவும் கடந்து போகும், திரும்ப படிக்கிறாரு. அப்ப நினைக்கிறாரு, ஆமா நம்ம அமைச்சரவையில இப்படி புத்திசாலியான ஒரு அமைச்சர் நமக்கு தேவைதான் அப்படின்னு நினைச்சு அதுக்காகவும் சந்தோஷப்படுறாரு. இதுதான் இந்த கதை மூலம் என்னன்னா, இதுவும் கடந்து போகும். நம்ம இது பூரணமாக வாழ்தன்னு சொன்னோம்ல. இப்போ நீ சந்தோஷமா இருக்க, இதுவும் கடந்து போகும். துன்பமா இருக்குன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கும். நம்ம துக்கமா போயிடக்கூடாது. துக்கமா இருந்தா போத்திக்கிட்டு அழணுமா, உள்ளேயே போகணுமா, அதுவும் கிடையாது. இதுவும் கடந்து போகும். இது எவ்வளவு பெரிய மந்திர சொல். இதுதான் பூரணமாக வாழ்தல். நீ வறுமையில இருக்கும்போது நாளை என்னால் நன்றாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். செல்வந்தனாக மாறிவிட்டாலும் சரி, நான் இப்பவும் செல்வந்தனாக ஆகிவிட்டேன் என்று அகங்காரத்துல ஆடக்கூடாது. அல்லது என்றோ ஒரு நான் வறுமையில இருந்தேன் என்று துக்கப்படவும் கூடாது. நீ இருந்த போது எப்படி ஒரு பழைய காலம், கடந்த காலம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளணும். மீண்டும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துல உள்ள இயக்கத்துல என்ன நடக்குங்கிறதே தெரியாது. இப்போ சுனாமிக்கு முன்னால ஏகப்பட்ட சொத்து இருந்தவங்க எல்லாம் சுனாமிக்கு பின்னால சொத்து இல்லாம போச்சு. ஒரு சில காரியங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிற போது அவர்களுடைய எவ்வளவோ காலமாக சேர்த்து வச்ச பல விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த இடத்துல இடம் வாங்கி வச்சா நமக்கு பின்னால லாபமா இருக்கும், வாங்கி வச்சிருப்பாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ்வளவு கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப நாம வருத்தப்படவும் முடியாது, சந்தோஷப்படவும் முடியாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, வெற்றி தோல்விய தாங்கிக்கிற மனநிலைமையிலே அவங்க இல்ல. வெற்றியை கொண்டாடவும் முடியல அவங்களால, தோல்வியை தாங்கிக்க கூடிய மனநிலையிலே இல்லை. அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டுட்டாங்க இல்லையா? சின்ன குழந்தையில இருந்தே நம்ம என்ன சொல்லி சொல்லி வளர்க்குறோம்? நீ நல்லா படி, நல்ல மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இதுல ஒரு மார்க் குறைஞ்சா கூட வீட்டுல அவங்கள கேள்வி கேட்குது. இதுல ஏன் மார்க் போச்சு, எப்படி போச்சு, நீ ஏன் படிக்கல, அவன் எழுதிட்டான், அப்படியே அவங்கள கேள்வி அப்படியே தான் வளர்த்துருக்குமே தவிர, வெற்றியும் தோல்வியும் பத்தி, வெற்றியும் சகஜமானது, தோல்வியும் சகஜமானதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோமா? இல்ல இந்த மாதிரி கதைகள் சொல்லி அவர்களை புரிய வச்சிருக்கோமா? ரெண்டுமே இல்லை. அதனால இப்ப உள்ள குழந்தைங்க எப்படி இருக்காங்க, இப்ப உள்ள பிள்ளைங்க தோல்வியை தாங்கிக்கக்கூடிய மனநிலையிலேயே இல்லை. எவ்வளவு தோல்வி, 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டு போறாங்க, தன் உயிரையே மாய்ச்சிக்கிறாங்க. நம்மளோட உயிர் எவ்வளவு மேலானது, இதை மாற்றிக்கிற உரிமை நமக்கு கிடையாது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படிதான் அவங்கள வளர்த்து வளர்த்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய மனவளக்கலை மன்றங்களுக்கு தான் அவங்கள அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய தவங்கள் கொடுக்கணும், அகத்தாய்வு, அகத்தவம் இப்படி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தா இந்த சமுதாயத்துல அவங்க நல்ல வெற்றினா என்ன, தோல்வினா என்ன, இதையும் நம்ம இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு ரெண்டையும் சமநிலையா எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால வர முடியும் இல்லைங்களா? ஆனா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைங்களோட படிப்பு. அதே மாதிரி வாழ்க்கை இது இப்படியே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க வாழ்க்கை திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில துன்பம், மேடு பள்ளம், வாழ்க்கையில இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாம் இருக்கும். இதை கடந்துதான் நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது இல்லை. எடுத்த எடுப்புல எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது இங்க மகிழ்ச்சி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, உடனே டைவர்ஸ் வாங்க, நான் வாழ மாட்டேன். அதான் அவங்க கையில நிறைய படிப்பு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், ஆனா நல்ல வாழ்க்கை வாழணும்னு தெரியாது. பொதுவாவே மக்கள்லாம் எப்படின்னா, அதாவது நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா, நேற்றைய அதாவது நடந்து முடிஞ்சதை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நடந்து முடிச்சதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி நடந்தது, அந்த காலத்துல அவங்க அப்படி பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படி சொல்லி ஏற்கனவே நடந்ததை இல்லைன்னா எதிர்காலத்துல உள்ள, ஐயோ நீ என்ன வேலைக்கு போவானோ, நீ என்ன படிப்பாங்களோ, ஐயோ எதிர்காலத்துல எப்படி இருப்பாங்களோ, அப்படி எதிர்காலத்தையும் நினைச்சிருந்தே நிகழ்காலத்துல யாரும் வாழ்றதே கிடையாது. இந்த நிகழ்காலத்தை நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மிகவும் சந்தோஷமா இருக்கும்.
நமக்கு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மகிழ்ச்சி. வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக, நமக்கு வந்த துன்பங்களை ஏற்று சகிச்சுக்கிட்டு அவற்றை போக்குறதுக்கான வழி கண்டு முறையோடு ஆற்றி, முறையோடு ஆற்றினா அந்த அந்த அதோட வழி தெரிஞ்சுட்டு எந்த வித வழியா நமக்கு துன்பம் வந்ததோ அதை எப்படி போக்கலாம், அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த முறைய சரியா செஞ்சோம்னா இன்பம் காட்டு எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாரே. எந்த துன்பம் வந்தாலும் அது எதிர்கொண்டு நம்ம நிக்கணும், அதை சரி பண்றது. இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம செய்யறோமா? அததான் நம்ம செய்யறதே இல்லை. இந்த தனி மனித வாழ்வு இன்பமும் துன்பமும் சேர்ந்த இணைப்பு. எப்படி பகலும் இரவும் சார்ந்து இந்த உலகம் அமைந்திருக்கிறதோ அப்படிதான் தனி மனித வாழ்வும் இன்பமும் துன்பமும் சேர்ந்த இணைப்பு. இன்பமாக இருக்கிற போது அளவுக்கு மீறிய கர்வத்தோடு ஆடக்கூடாது. இதுவும் கடந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துன்பமா இருக்கும்போது அளவுக்கு மீறி துக்கம் கொண்டாடவும் கூடாது. இதுவும் கடந்து போகும் என்பதை புரிஞ்சு கொண்டு வாழ வேண்டும். இதற்குதான் பூரணமாக வாழ்தல், முழுமையாக வாழ்தல்னு நம்ம சொல்லுவோம். நீ இப்போ இருப்பதை மட்டும், அதாவது குழந்தைகள் கையில என்ன இருக்கோ அதை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்களை பார்த்தேன்னா கையில என்ன பொருள் கொடுத்தா, அது பொம்மையா இருந்தா விளையாட்டு எதா இருந்தாலும் சரி அதை ரசிச்சு அந்த இதோட விளையாடும். அதுதான் நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், ரெண்டுமே அதுக்கு தெரியாது. நேற்றும் தெரியாது, நாளையும் தெரியாது. ஆனா வளர்ந்தவங்க கொஞ்சம் சிந்திக்க தெரிந்தவர்கள் நேற்று நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் யோசித்தால், நாளை நாம் எப்படி மாற முடியும் என்பதையும் யோசித்தால், இன்றைக்கு உலகத்தில் பல பேர் எப்படி இருந்தார்கள் என்பதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், நாளை எப்படி இருக்க போகிறார்கள் என்பதையும் புரிந்து பார்த்தாலும் உண்மை புரியும். இதுவும் கடந்து போகும் என்ற மந்திர சொல் அடங்கிய மாய மோதிரத்தை கையில போட முடியாது, மனசுல போட்டுக்கலாம். எப்ப இன்ப துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். ஒரு சின்ன கதை என்னன்னா, ஒரு விவசாயி இருப்பார். ஒரு சின்ன அழகா சொல்லலாது. ஒரு விவசாயி இருப்பாரு. அவரு நிறைய அவரோட கிராமத்துல விவசாயம் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஆடு மாடு கோழி குதிரை இந்த மாதிரி எல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அப்ப எல்லாத்தையுமே ஒரு மேய்ச்சலுக்கு காலையில விடுறாங்க. அதுல மத்தது எல்லாமே ஆடு மாடு எல்லாமே வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த குதிரை மட்டும் வீட்டுக்கு வரவே இல்லை. இவர் குதிரையை காணுமே சொல்லி எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு. குதிரையை காடு சொல்லி அவரோட சேர்ந்து அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே சேர்ந்து குதிரையை தேடுறாங்க. அங்கங்க போய் தேடுறாங்க. அப்போ அவரும் தேடி பார்த்துட்டு என்ன சொல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவங்க கூட இருந்து, எப்ப பாரு இவனுக்கு வேற வேலையில இருக்குதான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் தேடுறாங்க. இவர் அதோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு காணும் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. கொஞ்ச காலம் ஆகுது. இவரு தன்னுடைய வயல்ல தோட்டத்துல போய் வேலை செஞ்சு போது பார்த்தா அவரோட குதிரை வருது. 4 குதிரைகளோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. அத இவரை பார்த்தோன்னே ஓடியே வருது. கூடவே 4 குதிரைகளும் வருது. உடனே இவர் சந்தோஷப்பட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. அப்போ அவங்க கூட உள்ள அந்த பக்கத்துல உள்ளவங்க, அவங்க நண்பர்கள், அவங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த கிராமத்துல உள்ள மக்கள்லாம், பரவாயில்ல நீ ஏதோ சொல்லி பொறுமையா இருந்த, உனக்கு ஒரு குதிரை போனாலும் 4 குதிரை கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிடைச்ச சந்தோஷத்துல அப்படி இருக்கும்போது அவருடைய மகன் என்ன பண்றாரு, அந்த குதிரையில வேகமா போகும்போது குதிரையில இருந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சு போறது. போனோடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே சொல்றாங்க, இப்பதான் சந்தோஷப்பட்ட குதிரை கிடைச்சுன்னு, அதுக்குள்ள பாரு இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லி அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு ஏதாவது சொல்றாங்க. அப்ப அவர் அப்பமா அவர் என்ன சொல்றாரு, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறாரு.
எப்படிதான் இவன் என்ன கஷ்டம் வந்தாலும் இதே சொல்றானே அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ பார்க்க அந்த அந்த கிராமத்து அரசர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு தண்டூரா போடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அங்க போர் அறிவிக்கிறாங்க. உடனே ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாருமே போருக்கு வரணும் அப்படி சொல்லி வீடு வீடா போய் வந்து கூட்டு போறாங்க. அப்போ இந்த விவசாயியோட பையன் வந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சதுனால அவன் போருக்கு போல வீட்டுல இருக்கிறான். உடனே அப்பவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, பாரு எங்க பையங்களை போருக்கு அனுப்புறோம், ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பாரு நீ இதுவும் கடந்து போகும் போகும் இந்த வார்த்தையை சொன்ன, அதனால உன் பையனை போகாம ஏதோ ஒண்ணு காப்பாத்திருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இதுவும் கடந்து போகுங்கிற மந்திர வார்த்தை உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்துது பாரு. இனிமேல் நாங்களும் இதை சொல்லிக்கிறோம். அதாவது சந்தோஷப்படும் போதும் சரி, துக்கம் படும்போதும் சரி, நாங்களும் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இதுவும் கடந்து போகும். இந்த மாய மந்திர சொல்ல வந்து நம்ம மோதிரமா கையில போட முடியாது. ஆனா நம்ம மனசுல போட்டுக்கலாம். எப்ப இன்ப துன்பம் வந்தாலும் என்ன சொல்றோம்? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. இது ஒரு சின்ன பாட்டு. அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும், மனம்தான் ஒரு குழந்தையே. அதுவாய் மலரும், அதுவாய் குதிரும், அதுபோல் இந்த கவலையே. நாள்தோறும் ஏதோ மாறுதல், வானும் மண்ணும் வாழும் மாறுதல். பேசாமல் வா வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வழிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.